இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நம்மக்கிட்ட இருக்கிற புல்லட் எப்படி அசெம்பிள் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேண்டில் பார், 3 வீல் வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடவே சின்ன சின்ன அக்சசரிஸ்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இதை இப்போ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பேக் வீல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டும் அசெம்பிள் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேக் வீல் போடுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ராடில் இருக்கிற 2 சைடு இருக்கிற நெட்டை வந்து கழட்டிக்கலாம். நெட்டு வந்து பார்த்திங்கன்னா லாக் டைப்பில் இருக்கும். அது கூட ஒரு புஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த புஷ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் லெஃப்ட் சைடில் வரும். அதாவது மோட்டருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற மாதிரி போடணும். மோட்டர் இருக்கிற பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வீல் வந்து அந்த கியரில் கனெக்ட் ஆனால் போதிக்குமானது தான். ஸோ ராட் போடும் போது கரெக்டாக நேர் பார்த்து போட்டுக்கோங்க. வீலில் கியர் செட்டப்பாக இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா அந்த மோட்டரில் வந்து கனெக்ட் ஆகிற மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அந்த நெட்டு வந்து லாக் டைப் அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கையில் டைட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ஸ்பேனர் வச்சு கரெக்டாக டைட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஹெல்ப்புக்காக வந்து பார்த்திங்கன்னா நண்பர் ஒருத்தர் வந்திருக்கிறாரு. ஸோ கூட உங்களுக்கு ஹெல்ப்புக்கு ஆள் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வீலும் நீங்கள் ஃபிட் பண்ணி டைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு ஸ்டேரிங் எடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேரிங்க்கு உள்ளே வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக லாக் டைப் மாதிரி புஷ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டுமே நீங்கள் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் அதுக்குள்ளே டபுள் சைடுமே வந்து பார்த்திங்கன்னா நெட்டு போட்டிருப்பாங்க. அந்த ரெண்டு நெட்டும் கழட்டிட்டு இன்னொரு எக்ஸ்ட்ரா இருக்கிற வீல் எடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ வீல் மாட்டுறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த மெக்கார்டு வந்து மாட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ எல்லாம் ஃபினிஷ் பண்ணி டைட் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஒரு ஜாக் இருக்கும். அந்த ஜாக் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் எல்இடிக்காக கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாக் கனெக்ட் பண்ணிவிட்டு ஹேண்டில் பாரும் வண்டியும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ராடு ஒன்று இருக்கும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸ்பீடோமீட்ரு காமிக்கிற அந்த ஒரு பார்ட் எடுத்து நெட்டுக்கு உள்ளே போகிற மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நெட்டு வந்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இந்த நெட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வண்டிக்கும் ஹேண்டில் பாருக்கும் ஒரு நல்ல சப்போர்ட் கொடுக்கும். இந்த மிரர் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு லாக் டைப் தான், ஈஸியாக போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க பின்னாடி சாயாமல் இருக்கிறதுக்கு பேக் சீட்டில் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது 2 ஸ்க்ரூ போட்டிங்கனாலே அதோட வேலை முடிஞ்சிடும். அடுத்ததாக வண்டிக்கான நம்பர் பிளேட் தான் வந்து ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ தான். அதை ஃபிட் பண்ணிட்டா வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் வண்டிக்கான வேலை எல்லாமே வந்து முடிஞ்சிடும். ஸோ கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த லாக் வந்து தனியாக கொடுத்துருப்பாங்க நெட்டு வந்து போடுற இடத்துல மறைக்கிறதுக்காக. அதை நீங்கள் புஷ் பண்ணாலே போதிக்குமானது தான், ஈஸியாக வந்து லாக் ஆகிடும். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் போட்டுருங்க. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து வண்டி சீட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பேட்டரி வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கு லைன் கொடுக்காமல் இருக்கும். ஸோ அந்த லைன் நீங்கள் கொடுக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வந்து ஆன் ஆகும். லைன் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் 2 ஸ்க்ரூ போட்டு இருந்த மாதிரி வந்து ஃபிட் பண்ணி விட்டுருங்க. ஃபைனலாக நம்ம பாண்டாவோட ஸ்டிக்கர் எடுத்து ஓட்டினீங்கன்னா வண்டி ஃபுல் கம்ப்ளீட்டாக வந்துடும். இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா 5 வயசு குழந்தை வரைக்குமே தாராளமாக வந்துட்டு ஓட்டலாம். ஸோ என்னோடய வெயிட்டே வந்து பார்த்திங்கன்னா அசால்ட்டாக வந்து இருந்துட்டு வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஃப்ரண்ட்டு போட்டு ஃப்ரண்ட் எழுதினா ஃப்ரண்ட் வரும், பேக் போட்டு பேக் எழுதினாலும் பேக்கில் போகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அசெம்பிள் பண்ணும்போது ஏதாவது டவுட்னாலும் கீழே இருக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி அடுத்தடுத்த வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.